இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு முட்டையை வந்து வேக வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் தனியா, மிளகு, சீரகம், மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வந்து இதை வறுத்துடணும். வறுத்துட்டு அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கறி மசாலா மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜிடேரியன்லேயே வந்து நிறைய ஃப்ரைலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் நம்ம அரைச்சி வச்சுட்டாலே போதும். வெளியிலலாம் மசாலா வாங்கணும் அவசியமே இல்லை. கறி மசாலா சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சிக்கன், மட்டன் எது செஞ்சாலும் இதை வந்து சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாசனையே அப்படியே வீடே மணக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மிக்சரை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தான் இந்த அரைச்ச மசாலா நம்ம சேர்ப்போம். அது வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நான் தோசைக்கு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும், பரோட்டா, ரைஸ்க்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மசாலா தான் இதுக்கு முக்கியமாக. மற்றபடி எல்லாமே நார்மலாக நம்ம பண்ணுறது தான். அந்த மசாலா மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பர் வாசனை, அரோமா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரை பண்ணலை, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம். அப்படியே வந்து அதில் கீரல் போட்டு நம்ம அப்படியே 4 பக்கமும் கீரல் போட்டு சேர்த்துக்கிறோம். முட்டைக்குள்ளே அந்த கிரேவியோடைய அந்த எசன்ஸ்லாம் இறங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொதித்து சூப்பராக வந்துடும். கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வந்து கட் பண்ண க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீஃப், அப்புறம் கறி லீஃப், இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து தோசையும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நம்ம கம்மன்னு வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த பச்சை மிளகாய் வாசனை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.